விதை திருவிழா. விதை திருவிழாவில் பாருங்கள், விதை கண்காட்சியில் என்னென்ன விதைகளை காட்சிப்படுத்தலாம் எழுதுவேன். என்னென்ன விதைகள்னால் தானியங்களின் விதைகள், கம்பு, நெல், கேழ்வரகு, சோளம், இந்த மாதிரி தானியங்களின் விதைகள், காய்கறி விதைகள், பழ விதைகள், பல மரங்களின் விதைகள், வேப்ப மரம், ஆலமரம், புளிய மரம், இந்த மாதிரி பல மரங்கள் இருக்குல்ல, அதோட விதைகள்லாம் நம்ம காட்சிப்படுத்தலாம். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், செய்தியை படிப்போம், குறிப்புகள் எடுப்போம். பாருங்கள், வெம்பக்கோட்டையில் நடைபெற்ற அகழாய்வில் கிடைத்த சுடு மண்ணாலான பால் புகட்டும் சங்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இப்போ அங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அகழாய்வு நடைபெற்ற இடம், கிடைக்கப்பெற்ற பொருட்கள், சங்கு எதனால் செய்யப்பட்டது. இந்த பேராகிராஃப் நல்லா படிச்சுக்கோங்க, படிச்சுட்டு ஆன்சர் பண்ணலாம். அகழாய்வு நடைபெற்ற இடம் பார்த்தீங்கன்னா உச்சிமேடு, விருதுநகர் மாவட்டம், சாத்தூர் அருகில் உள்ள வெம்பக்கோட்டை. அடுத்து கிடைக்கப்பெற்ற பொருட்கள் சுடுமண்ணாலான பால் புகட்டும் சங்கு, அப்புறம் பாசி மணிகள். சங்கு எதனால் செய்யப்பட்டதுன்னா இங்கேயே கொடுக்குறாங்க, சங்கு சுடுமண்ணால் செய்யப்பட்டது. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், பத்தியை படிப்பேன் விடையளிப்பேன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? இந்த பத்தியை படித்துட்டு கீழே கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்கணும். பாருங்கள், குயில் எவ்வாறு கூவியது அப்படின்னா, குயில் எப்படி கூவுவோம்? குக்கு குக்குவென கூவியது. அடுத்து, முகுந்தன் இனியாவின் கால்களை சுற்றி கூட்டம் கூட்டமாக நீந்தியது. என்ன நீந்தது அப்படின்னா, சிறு சிறு மீன்கள் தான் முகுந்தன் இனியாவின் கால்களை சுற்றி கூட்டம் கூட்டமாக நீந்தியது. அடுத்து பாருங்கள், வயலின் அழகை பார்த்து